அமெரிக்கா இலங்கையின் உள்விவகாரங்களில் தலையீடு செய்வதாக சஜித் குற்றச்சாட்டு. ராணுவ படை வீரர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்படவுள்ளது. அரசாங்க காணிகளை சுவீகரிப்பதற்கு விசேட கமிட்டி நியமனம். இந்திய மீனவர்களை தாக்கவில்லை என்கின்றனர் இலங்கை கடற்படையினர். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா இலங்கையின் உள்விவகாரங்களில் தலையீடு செய்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் முயற்சி தொடர்பில் சஜித் பிரேமதாச இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு பிரகடனங்களை மீறி அமெரிக்கா இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்ற முனைப்பு காட்டி வருகிறது. ஐநா பிரகடனத்தில் உறுப்பு நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையீடு செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரகடனத்தின் 2ஆம் சரத்தின் 4ஆம் பிரிவில் இது வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடுகளின் இறைமையையோ சுயாதீன தன்மையையோ பாதிக்கும் வகையில் வேறு நாடுகள் தலையீடு செய்யக்கூடாது என்று சஜித் குறிப்பிட்டார். இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தும் தரப்பினர் தங்களது நடவடிக்கைகளை சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளிநாட்டு சக்திகளின் அழுத்தங்களுக்கு எதிராக இன மத மொழி பேதங்களை களைந்து அனைவரும் இலங்கையர் என்ற ரீதியில் போராட வேண்டும். சர்வதேச சமூகம் தலையீடு செய்யக்கூடிய வகையில் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. வடக்கில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அரிய சந்தர்ப்பத்தை அரசாங்கம் கைநழுவ விட்டுள்ளது என்று சஜித் பிரேமதாச கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தொடர்பில் கருத்து வெளியிட வேண்டாம் என்று உறுப்பினர்களுக்கு கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிவித்திருந்த நிலையில் சஜித்தின் கருத்து வெளிவந்துள்ளது. ராணுவ படை வீரர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்படவுள்ளது. சாவகச்சேரியில் 3 ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராணுவ படை வீரர்களுக்கான மனநல ஆலோசனைகளை அதிகரிக்கப் போவதாக யாழ் கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். யுத்த நிறைவின் பின்னர் ராணுவத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அண்மைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் படை வீரர்களுக்கு காத்திரமான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுத பயன்பாடு தொடர்பில் படை வீரர்களுக்கு மிக தெளிவாக விளக்கமளிக்கப்பட வேண்டியது அவசியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க காணிகளை மீள சுவீகரித்துக் கொள்வதற்காக விசேட கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி நோக்கங்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்ட காணிகள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா என ஆராயப்படவுள்ளது. இவ்வாறு உரிய முறையில் காணிகளை பயன்படுத்தாத தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து காணிகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்க திட்டமிட்டுள்ளது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினூடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அபிவிருத்தி நோக்கங்களுக்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட காணிகள் உரிய முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்று காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இவ்வாறு உரிய நோக்கங்களை பூர்த்தி செய்யாத காணிகளை மீளப் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெயர் மக்களுக்காக விசேட வாக்களிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலகம் அறிவித்துள்ளது. புதுக்குடியிருப்பு, கரையோரப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் இடம்பெயர் மக்கள் தடையின்றி வாக்களிப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 3 விசேட தேர்தல் நிலையங்கள் உருவாக்கப்படவுள்ளன. குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெருமளவிலான மக்கள் மணிக்ஃபார்ம் இடம்பெயர் முகாமில் தங்கியிருப்பதாக வன்னி மாவட்ட துணை தேர்தல் ஆணையாளர் எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கான இலவச போக்குவரத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுக்குடியிருப்பு, கரையோரப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் வரும் 24ஆம் திகதி நடைபெறவுள்ளது. வவுனியா வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் இளமருதங்குளம் கார்மேல் மாதா தேவாலயத்திலுள்ள மடுமாதாவின் திருச்சொரூபம் கடந்த சனிக்கிழமை அதிகாலை அகற்றப்பட்ட சம்பவம் இன நல்லுறவை சீர்குலைக்கும் செயலென்றும் இந்த செயற்பாட்டை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது:
கடந்த சனிக்கிழமை காலை வவுனியா வடக்கில் அமைந்திருக்கும் இளமருதங்குளம் கார்மேல் மாதா தேவாலயத்தில் உள்ள மடுமாதா திருச்சொரூபம் அகற்றப்பட்டுள்ளது. தேவாலயத்தினுள் புகுந்தவர்கள் திருச்சொரூபத்தை எடுத்து ஆலயத்தின் மத்தியில் நிலத்தில் வைத்து அதன் மீது நீரை ஊற்றியுள்ளனர். திருச்சொரூபம் வைக்கப்பட்டிருந்த கூட்டினை உடைத்து மாதாவின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த மாலைகளை கலற்றி வீசி எறிந்திருக்கின்றனர். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் எவரென்று இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவம் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. இன மத வேறுபாடு எவையும் இன்றி அனைவரும் வழிபடும் அன்னை மடுமாதா. இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இன நல்லுறவை சீர்குலைக்கும் சம்பவமாகவே இதனை நான் கருதுகின்றேன் என்றும் செல்வம் அடைக்கல்நாதன் கூறினார். நாட்டின் பல பாகங்களிலும் வீதிகளில் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் ஆலயத்தினுள் உள்ள மடுமாதா திருச்சொரூபத்துக்கு இப்படி பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி கிறிஸ்தவ மக்களை கடும் சீற்றத்துக்குள்ளாக்கியுள்ளது. எனவே பாதுகாப்பு தரப்பினர் சம்பவம் தொடர்பில் உடன் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை உடன் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நிவாரணங்களை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் இதுவரையில் கோரவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை அடிப்படையாக கொண்டு இலங்கை நிவாரணங்களை கோரவில்லை என அமெரிக்க தூதரக உயரதிகாரி எட்வர்ட் ஹர்ட்னி தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதி நிவாரணத்தை பெற வேண்டுமாயின் ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்யும் அளவை கணிசமாக குறைக்க வேண்டும். ஈரான் மீது பொருளாதார தடை விதித்த காரணத்தால் ஏதேனும் சலுகை வழங்க வேண்டும் என அமெரிக்காவிடம் இலங்கை இதுவரையில் உத்தியோகபூர்வமாக கோரவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் இலங்கை திரைசேரி அதிகாரிகளுடன் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கை தற்போது ஈரானிடமிருந்து 93% அளவு மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வதாகவும் 10% இறக்குமதி குறைப்பு அமெரிக்க சலுகைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக அமையுமா என்பது சந்தேகமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று இலங்கை கடற்படையினர் அறிவித்துள்ளனர். எந்தவிதமான அடிப்படையும் இன்றி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்துள்ளார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கடற்படையினர் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 16 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. போத்தல்கள் பொல்லுகள் கற்களினால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டமை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு தூதரகத்துக்கு இந்திய அரசாங்கம் பணிப்புரை விடுத்துள்ளது. 16 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் பேசுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சு இலங்கைக்கான இந்திய தூதரகத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. கற்கள் குண்டாந்தடிகள் உள்ளிட்டவற்றால் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களை மனித உரிமை மீறலாக கருத வேண்டுமென்று உள்ளூர் மீனவ தலைவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் சிலர் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க விமான நிலையத்தில் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய் தந்தை பிள்ளைகள் என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். போலியான விசா ஆவணங்களை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு செல்ல முற்பட்டபோது சந்தேகத்தின் பேரில் ஆப்கான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.